ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராம் தூதோ கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய சாதய. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிக வருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி 3/1/2017 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக ஜோதிட விஷயங்களை பார்க்கலாம். பெரும்பாலும் குழந்தைகள் பிறந்தால் எப்படி நாமகரணம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது 18 விதமான சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கு. நிஷேகாதி சம்ஸ்காரங்கள் 16, பும்சவனம், சீமந்தம், விஷ்ணுபலி, ஜாதகரணம், அன்னப்பிராச்சனம், சௌலோபம், உபநயனம், பாராயணம், விரதபந்தம் 18 சம்ஸ்காரங்களை பற்றி பேசலாம். சில இல்லங்களில் இதில் வித்தியாசப்படும். ஏன்னா இந்த வேத பாராயணன்றதெல்லாம் சில இல்லங்களில் கிடையாது இல்லையா. க்ஷத்திரியர்களுக்குரிய தர்மம் வேறு. இப்போ அதுக்குரிய அவளுக்குன்னு சில விதிமுறைகள் உண்டு. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நாமகரணம்னு சொல்லும்பொழுது இந்த குழந்தைகளுக்கு பேர் வச்சதுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு இந்த ஜாதகம் எழுதுறதுன்னு ஒன்று உண்டு. நம்ம பிறந்த உடனே நம்மளுடைய தர்மங்களில் சில விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் ஜாதகங்கள் சில குடும்பங்களில் எழுதாமல் இருக்கலாம். பெரும்பாலான குடும்பங்களில் ஜாதகம் எழுதுகிற பழக்கம் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வசதி வந்துடுது. கம்ப்யூட்டரில் ஒரு நிமிஷம் போட்ட உடனே உங்களுக்கு ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துலேருந்து 100 பக்கம் வரைக்கும் எடுத்து தள்ளுறது அளவு வசதிகள்லாம் வந்துடுது. இப்போ சில பேரோட அபிப்பிராயம் என்னென்னா, ஒரு நோட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு 4-5 ஜாதகங்கள் சேர்த்து எழுதுவா. இப்போ வயசானவாளோட ஜாதகம் அதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகம் இருக்கும்பொழுது அவள் காலம் ஆகிடுவா. ஒரு 80 வயசு 85 வயசு பெரியவாளோட ஜாதகம் அதில் இருக்க வச்சுக்கோங்க. அப்போ அவள் காலமானவாளோட ஜாதகம் அதில் இருக்கலாமா அப்படின்னு சில பேரோட சந்தேகம். சில பேர் சந்தேகம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாட்டு பொண்ணு வந்துடுவா. அவள் ஜாதகத்தை அதில் புதுசாக எழுதணுமா, இல்லை அவள் பழைய ஜாதகத்தை நம்ம வாங்கிக்கணுமான்னு சில பேருக்கு வித்தியாசமாக சந்தேகம் வரும். ஏன்னா அவளும் அண்ணன் தம்பி ஜாதகங்களை சேர்த்து தானே எழுதியிருப்பாள். அவள் கீழ்ச்சா கொடுக்க முடியும் நோட்டில். அவள் நோட்டில் ஜாதகங்களை கிழிச்சு கொடுக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி சந்தேகங்கள் வரும். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற சந்திரன் காலை 9:34க்கு நகர்ந்து 12ஆம் இடமாகிய மீனத்திற்கு வந்து விடுகிறது. கேதுவின் சேர்க்கையிலிருந்து விடுபட்டு மீனத்திற்குள் குரு பார்வை பெறுகின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு இன்று காலை ஏற்படுகிறது. இது மேஷ ராசிக்கு அதிக நன்மையை செய்யும் என்று உறுதியாக சொல்லலாம். மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். வெகு சிறப்பாக உங்களது பணிகளை நிறைவேற்றுவீர்கள். நீங்கள் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதை முடிக்காமல் விடமாட்டீர்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் அதை முடிச்சுட்டு தான் விடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெறும். ஆரோக்கியம், பொருளாதாரம், தொழில், குடும்ப உறவுகள், வெளிவட்டார பழக்கம், நண்பர்கள், வியாபாரம், அலுவலகம் போன்ற அனைத்திலுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து சந்திரன் நகர்ந்து இன்று காலையிலே 11ஆம் இடம் வந்து விடுகிறது. 11ஆம் இடத்திற்கு வரும் சந்திரனுக்கு குரு பார்வை கிடைப்பதால் இது ஒரு மிகச்சிறப்பான நாள். அதிக அளவிலே நீங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. லாபஸ்தானத்திலே இருக்கும் சந்திரன் உங்களை மகிழ்ச்சியாக இருக்க செய்யும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல தகவல் இன்றைய தினம் வந்து சேரும். வியாபாரத்திலே இருந்த தடைகளெல்லாம் நீங்கும். வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது.
மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மை நடைபெறுகின்ற நல்ல நாளாக வழங்கும். ராசிக்கு 9லும் 10லும் சந்திரன் இருக்கிறது. 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது செவ்வாய் சுக்கிரன் கேதுவோடு இணைந்திருக்கின்ற சந்திரன் காலை 9:34க்கு 10ஆம் இடமான மீனத்திற்கு வந்து அங்கு குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே இது ஒரு நல்ல நாள். 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய நாட்களிலே எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். 10, 11 ஆகிய வீடுகளில் சந்திரன் அல்லது சூரியன் இருக்கும் பொழுது நாம் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். ஆகவே இன்றைய தினம் 10ஆம் இடத்திற்கு காலையில் சந்திரன் 9:34க்கு வந்து விடுகிறது என்பதால் இன்றைய நாள் நீங்கள் முயற்சி செய்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறும். ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் இன்றைக்கி பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்கு டைம். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து விதமான வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இன்று காலை 9:34க்கு சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. இப்போ காலையில் சந்திராஷ்டமம் இருக்குது. 9:34க்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிடும். 8ஆம் இடத்திலிருந்து சந்திரன் நகர்ந்து 9ஆம் இடம் செல்கிறது. ஆகவே முக்கியமான வேலைகள் இருந்தால் இன்று காலை 10 மணிக்கு மேல் நீங்கள் செய்யலாம். வெற்றி கிடைக்கும், நன்மை நடக்கும். 8ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் கேது மட்டும்தான் இருக்கிறது. சந்திரன் நகர்ந்து விடுகிறது. செவ்வாய் சுக்கிரன் கேது 8ல் இருப்பதும் நன்மை அல்ல. அது நல்லது பண்ணாது. அது ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணும். செவ்வாய் சுக்கிரன் கேது எல்லாமே வந்து அவ்வளோ ஒன்றும் சிறப்பான ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல. செவ்வாய் சுக்கிரன் கேது சேர்க்கைக்கு என்ன செய்வது? அதுக்கு எதாவது பரிகாரம் பண்ணுமா, இல்லை அது என்ன கெடுதல் பண்ணும் அப்படின்னா ஹெல்த்தில் அஃபெக்ட் பண்ணும். அப்படி அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? துர்கா சப்தசதி பாராயணம் பண்ணலாம். ஸ்ரீமத் தேவி பாகவத பாராயணம் பண்ணலாம். சண்டி ஹோமம் எங்காவது நடந்தால் அதில் போய் கலந்து கொள்ளலாம். சண்டி ஹோமம் நடைபெறும் இடத்தில் சென்று உட்கார்ந்து அந்த ஹோமத்தை பார்த்துட்டு வந்தாலே புண்ணியம். சண்டி ஹோமம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம். கடகராசிக்கு அது அவசியம் பண்ணணும். அதுலேயும் இப்போ வந்து செவ்வாய் சுக்கிரன் கேது 8ஆம் இடத்துல போய் ஒன்றா சேர்ந்துருக்கிறது அவ்வளோ நல்லது அல்ல. அதனால் ஒரு சண்டி ஹோமம் பண்ணுறது நல்லது. அல்லது சண்டி ஹோமம் நடைபெறும் இடங்களுக்கு சென்று அதிலே கலந்து கொள்ளலாம். அல்லது உக்ர தெய்வங்களான காளி, துர்கை, வனதுர்கை, கதிராமங்கலம் வனதுர்கை, திருவக்கரை வக்கரகாளி, திருவாலங்காடு காளி, தில்லைக்காளி, மைசூர் சாமுண்டேஸ்வரி, இது போன்ற அம்பிகையை வழிபடுவது நல்லது. அம்பிகை வழிபாட்டின் மூலமாக தீமைகள் நேராமல் காப்பாற்றிக் கொள்ளலாம். ஆதிபராசக்தி வழிபாடு செய்ய வேண்டும். பராசக்தி வழிபாடு. சிம்ம ராசிக்கு இன்று காலை 9:34க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ஆகவே அடுத்த 2 நாட்களுக்கு முக்கிய பணிகளை தவிர்த்து விட வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். பொருளாதார விஷயத்திலே மிகுந்த கவனம் தேவை. பணத்தை செலவு செய்யும் பொழுது யோசித்து பார்த்து, எண்ணி பார்த்து, சிந்தித்து பார்த்து செலவு செய்ய வேண்டும். ரூபாய் நோட்டுகளை எண்ணி பார்க்க வேண்டும். இது செலவு தேவையா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே எண்ணி செலவு செய்ய வேண்டிய ஒரு நேரம். ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும். இறை வழிபாட்டிலே அதிக நேரம் செலவிடுங்கள். கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் கேதுவோடு இணைந்திருக்கும் சந்திரன் காலை 9:34க்கு 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியில் உள்ள குருவால் நேருக்கு நேராக பார்க்கப்படுகிறது. குருவும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று நேருக்கு நேராக பார்க்கின்ற அற்புதமான கஜகேசரி யோகம் இன்றைய தினம் ஏற்படுகிறது. இந்த கஜகேசரி யோகம் என்பது மேஷம், கடகம், கன்னி உட்பட ஒரு சில ராசிகளுக்கு அதிக நன்மைகளை செய்யும் என்பதால் இது ஒரு நல்ல நாள். இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். வலுவான நிலையிலே சந்திரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு நாள். லாபஸ்தானாதிபதி வலுவாக இருப்பதால் இது ஒரு நன்மை. மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது.